எப்படி அழுகுறாளுங்க பாரு. யாருக்கா? யார் இறந்தது? பெரியவர் ஒருத்தர் செத்து போட்டாருமா. நான் இந்த ஊர்லக்கா, நான் வெளியூர். இந்த பார்வதி அக்கா இருக்காங்களே முன்னாடி. வெளியூரா? எங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு சாவு ஒண்ணு வந்துச்சுன்னா உட்காந்து நாள் பூரா கதை பேசுவோம். அப்படியா? என் மாதிரியா இருக்கிறீங்க, உட்காருங்க வாங்க. அப்படியா? அந்த உட்காடுறேன். எந்த ஊர் நமக்கு? நமக்கு இங்க கள்ளக்குறிச்சி பக்கம்க்கா. அப்படியா? 4 பேர் பயங்கரமா அழுகுறாங்க. இந்த சுத்தி 4 பேர் அழுகுறாங்களே, அதையா சொல்ற நீ? பொண்ணுங்களா அவங்க? அது நானும் அவளோட மருமகளுங்க. மருமவளுங்களா? ஆமா. எதுக்கு இப்படி அழுகுறாளுங்க? பொண்ணுங்க கூட இல்ல, பசங்க தான். 4 பசங்க. 4 பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துறானுங்க. 4 பசங்களும் பேக்குங்க அதுங்க. நல்ல தமாசா பேசுறீங்க நீங்க. அட ஆமாக்கா, நீ வேற. இவனுங்கெல்லாம் உக்காந்து இங்க அழுகுறாளுங்களே, எதுக்கு அழுகுறாளுங்க? கிழவன் பெத்த கையே. நீங்க ஊருக்கு புதுசா வந்திருப்பீங்க. பஸ் ஸ்டாப்ல இறங்குனீங்களா? ஆமா, பஸ் ஸ்டாப்ல இறங்குனேன். அங்க ஒரு ஆட்டோக்காரன் நின்னுந்தாரு. வாழைப்பழ கடை ஒண்ணு பெருசா இருந்ததா? பெரிய வாழைப்பழ கடை. அது நீட்டா இருந்தது. நிறைய கடை, ஒரு 20-30 கடை இருந்திருக்குமே. நீ வீட்டுக்கும் போதா 27 கடை. அந்த கிழவன் தான். அம்மாடி, அம்புட்டு கடையும் ஊருக்கு தானா? அது மட்டும் கிடையாது, இந்த ஊர்ல தான். எல்லா ஊர்லயும் தோப்புலாம் இருக்குது. தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, எல்லா தோப்புமே இருக்குது. கிழவன் பார்க்க தானே இப்படி. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 17-18 கோடி இருக்கும் சொத்து. 17-18 கோடியா? அம்மாடி. இதுல இந்த ஆரஞ்சு கலர் புடவை கட்டிருக்காளே, ஆமா ஆமா ஆமா, அப்பதான் 1 நம்பர் கிரிமினல் மைண்டு. அது பார்க்க ரொம்ப சாதுவா இருக்கும். ஆனா பின்னாடி புருஷனை வச்சு எல்லா வேலையும் நோக்குறது. இந்த புருஷங்காரன் இருப்பானுங்கல்ல, பொன்னாடி பேசியே கேட்டுன்னு இருப்பானுங்களே, மலை 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 மலைன்னு. ஆமா, ஆனா அந்த படத்துல அந்த மாதிரி சொத்து எதுவும் இருக்காது அவங்களுக்கு. காயில பத்துனுக்கிற பாயில பொடி இவல. என்னக்கா டக்குன்னு டீ போட்டு பேசுறீங்க? அது அப்படிதான் நமக்கு வந்துருங்க. நீ வேற. சரி விடுங்க, நமக்குள்ள என்ன. இந்த முன்னாடி ஒண்ணு உட்காந்துருக்கு பாரு, சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி மாதிரியா இருக்கு? நல்லா சிலுக்குறாணி மாதிரி இருக்கு. அதை பார்த்தா அது இருக்குல்ல, அது வந்து எப்படின்னா காசுக்கெல்லாம் இதுவா பாரு. அப்புறம் சொத்து, நல்ல சொத்து தேக்கணும். இடம்லாம் இருக்கு பாரு, இடத்த வளைச்சு போடணும் அது பேர்ல. இதுதான்க்கா உசாரு. உண்மையிலேயே பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம். இடத்தெல்லாம் எழுதி போட்டோன்னு அப்படி வரும். இடத்த எதுக்கு எடுத்தாலும் இடத்த வளைச்சு போடணும். அது மீதி 2ங்க எல்லாம் நார்மல் கேஸ் தான். அதுங்க சொத்தை பார்த்துட்டு அப்படியே மைண்ட் மாறிடுச்சு அதுங்களுக்கு. இவங்க இருக்காங்களே வீடு, அந்த வீடே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4.5 கோடி போகும். அது பின்னாடி இருக்க ரோடு, அந்த ரோடு பக்கம் இருக்கிறது எல்லா வீடும் இந்த ஆளுது தான். என்னக்கா அந்த குடும்ப கதையை போட்டு போட்டு வைக்கிறீங்க? எப்படி எல்லாம் தெரியுது உங்களுக்கு? நானா கிழவனோட 2வது முன்னாடி. பாவு, ஐயோ போடி பசாணி. பாபா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஃபாலோ பண்ணிட்டு எல்லா பொம்பளைங்களுக்கும் அனுப்பிச்சு விடுங்க.